குடிகாரன் என்னன்னா அது பை பேஸே கேரிகேச்சர் தானே. ஆமா. அதுக்கு வந்து ரூல்ஸே கிடையாது, பவுண்டரிஸே கிடையாது. அதனால உங்களால அந்த ஆக்டிங் பெர்ஸ்பெக்டிவ்லயும் உங்களுக்கு ஒரு பவுண்டரிக்குள்ள நிக்காம விளையாட முடியும். நீங்க எப்படி சைக்கிள் கத்துக்கிட்டீங்க? காலை தூக்கி மேல போட்டு ஏறி உட்காந்து சைக்கிள் மேல உட்காரும் போது அதுதான் வாழ்க்கையோட முதல் சக்சஸா ஃபீல் ஆகும் அப்படின்னாரு. அது ஆமா இல்ல அப்படின்னு அப்ப தோணல. முதல் காதல் எல்லாமே அந்த சைக்கிள்ல தான். அப்படியா? ஆமா ஆமா. அதுல ஏதாச்சும் ஒரு அனுபவம் சொல்றீங்களா? சைக்கிள்ல எங்கெல்லாம் சுத்தி இருக்கீங்க? அது டபுள்ஸ் அடிக்கவும் தெரியாது. ஓகே. ஆனா காதலிச்சிட்டோம். ஓகே. அது பயங்கர கேவலமான பொய். ஆனா நம்ம கரெக்டா கிளவரா சொல்லிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்ன வரைக்கும் அதை வச்சு ஓட்டிட்டு பாட்டி கூட போனா கோயில் திண்ணையில தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஒரே ஒரு லொகேஷன் தான், அந்த தெருவுலயே தான் எடுத்தோம். ஆனா தெரியாது உங்களுக்கு, பார்த்தா பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. ஒரு தெருவுக்குள்ளேயே தான் நான் நடிச்சேன். பேச மாட்டேங்கிறான் அவன் தான் ஞானம். அவன் உண்மையிலேயே அப்படிதான், கம்ப்ளைண்ட்லயே இருப்பான். ஒன் இண்டியா ஃபில்மி பீட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்டோட பேச போறோம். குரங்கு பெடல் வீரன் அப்படின்னு சொல்லிட்டு பல படங்கள்ல ஒரு நல்ல ஒரு காமெடியான நடிச்சிருக்கிறேன் ஜென்சன் திவாகர் அவர்களோட தான். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். ஆக்சுவலா போன டைம் வந்து வீரன் படத்துக்காக பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். ஒரு வருஷம் ஆச்சு. ஆமா, ஒரு வருஷம் ஆகுது கரெக்டா. இப்போ குரங்கு பெடல் படத்தோட ரெஸ்பான்ஸ்லாம் கேட்டிங்களா? எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குங்க, ஜாலியா இருக்கு. அதுவும் உங்க கேரக்டர் வந்து பயங்கரமா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு படத்தோட கதை எப்படி சொன்னாங்க உங்ககிட்ட வந்து? எனக்கு கதை எல்லாம் சொல்லல. எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து நாங்க கல்வன் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஷூட்ல வந்து அதோட கோ டைரக்டர் பிரபா கூப்பிட்டாரு. நாங்க we knew each other. வட்டம்னு ஒரு படம், அதுதான் கமலண்ணா தான் என்னை ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள கொண்டு வந்தாரு. அந்த ஒரு சீன் கொடுத்தாரு. அப்பவே தெரியும் எல்லாத்தையும். அப்புறம் அதுக்கு முன்னாடியே தெரியும் கமலண்ணாவெல்லாம். ஏன்னா நக்லைட்ஸ் வந்து அவர் கூட முதலே அசோசியேட்டடா வேற ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவன் அது மூலமா எனக்கு தெரியும், முதல்ல பிரபாவையும் தெரியும். அவன் பிரபா வந்து கூப்பிட்டு இப்படி ஒரு குடிகார ரோல் இருக்கு அப்படின்னு. அதுதான் நம்ம கை வந்த கலையாச்சு. மிஸ்டர் குடிகாரன்ல ஆரம்பிச்சு உட்காந்து எந்த அது ஒரு அசால்ட்டா அப்படின்னு நான் சில டைம் பார்ப்போம்ல. நான் வந்து எங்க ஊர்ல எல்லாம் போகும்போது குடிகாரங்க யாராச்சும் இருப்பாங்க. அப்படியே அந்த தத்ரூபமான ஒரு கேரக்டர் அந்த மிஸ்டர் குடிகாரன்ல பண்ணீங்க. வீரன்ல அதே மாதிரியான ஒண்ணு. உண்மையா அது ஒரு ப்ராப்பரான ஒரு இதாக இப்போ ஒன்னா சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு கேரக்டர் வந்து மனசுல எழுதும் போது ஒரு ஆக்டர் ஞாபகத்துக்கு வருவாருன்னு. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு குடிகாரனா நீங்க எல்லாரும் மனசுல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது குடிகாரன் என்னன்னா அது பை பேஸே கேரிகேச்சர் தானே. ஆமா. அதுக்கு வந்து ரூல்ஸே கிடையாது, பவுண்டரிஸே கிடையாது. அதனால உங்களால அந்த ஆக்டிங் பெர்ஸ்பெக்டிவ்லயும் உங்களுக்கு ஒரு பவுண்டரிக்குள்ள நிக்காம விளையாட முடியும். அது எது செஞ்சாலும் நியாயம்தான். அதனால அதோட ஹியூமர் வந்து உங்களுக்கு வந்து எழுதுறதே டயலாக் இதுதான், நீ என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஐடியால தான் பொதுவாவே இருப்பாங்க. அதனால அந்த குடியாரன் கேரக்டர் வந்து அந்த ஃப்ளோல போகுது. ஒருத்தர் ஒரு ரெஸ்பாண்ட் பண்றாருன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரசன்னா இப்படி பார்த்தாரு, அப்போ அதுல டயலாக் இல்லை, என்ன பாக்குற அவ்வளவுதான். அது வந்து நடிக்கும் போதே வந்து பிரசன்னாக்கு தெரியும் நான் தான் திங்க போறேன்னு. அதுக்கு அவர் ஸ்பேஸ் கொடுத்ததுதான், என்னோட கோ ஆக்டரா அவர் கொடுத்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அதனாலதான் இந்த கேரக்டர் நின்னுச்சு. எதிரில ஒரு ஆக்டர் வந்து இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னா முடிஞ்சுச்சு, அந்த அந்த ரோலே முடிஞ்சிருக்கும். ஏன்டா நாயே அப்படிம்பேன், அந்த அளவுக்கு எல்லாம் ஸ்பேஸ் கொடுப்பாரு. அப்போ இது எல்லாமே ஆன் ஸ்பாட்ல சின்ன விஷயங்கள் தான். சின்ன இம்ப்ரோவைஸ் பண்றது. இல்ல கமலண்ணாவும் பிரபாவும் எப்படின்னா அவங்க வந்து அப்படியே இருப்பாங்க, விட்டுருவாங்க. நீங்க என்ன பண்ணுவோம் பண்றீங்க. ஆமா பண்ணுடா அப்படிம்பாரு அவரு, அவ்வளவுதான். அவர் ரொம்ப சில்லதா இருப்பாரு. அவ்வளவுதானா, அவ்வளவு பண்ணு அப்படிம்பாரு. அவ்வளவுதான் கரெக்ஷன்ஸே இருக்கும், ரேரா இருக்கும் கரெக்ஷன். ஒரு ஷாட் முடிச்சிட்டு அவர் நடந்து போயிருவாரு அந்த பக்கம். அடுத்த ஷாட் அந்த மாதிரிதான் அவரு. அதனால ரொம்ப சில்லாதான் இருப்பாரு, செட்லயே சில்லாதான் இருப்பாரு. அப்புறம் அதான் அந்த குடிகாரங்கிறது வந்து அந்த பாக்ஸே இல்லாததுனால அது ஒர்க் ஆயிருக்கு.
ஆக்சுவலா நீங்க சொல்லுவீங்க பிரசாத் நான் அவர் பண்ணியிருந்த கேரக்டர் மிலிட்ரின்ற கேரக்டர் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எல்லா ஊர்லயும் ஒரு கேரக்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு பழைய ஹிஸ்டரி இருக்கும். எல்லாருமே அவரை பார்த்து சொல்லுவாங்க. பயங்கரமான கதை கட்டுவாங்க. அவர்லாம் அந்த காலத்திலேயே அப்படி படிச்சவர்ரா, அவர்லாம் அந்த காலத்திலேயே புல்லட் எடுத்து ஒரே கால்ல ஸ்டாண்ட் எடுத்து போடுவார் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு பல கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் நீங்க எதுவும் பார்த்துருக்கீங்களா? எனக்கு எனக்கு வந்து ஒரு வயசு வரைக்கும் எனக்கு எக்ஸ்போஷரே பெருசா கிடையாது. நான் வந்து எஸ்டேட்ல வளர்ந்த பையன். ஓகே. நான் வந்து 6th இருந்து தான் சிட்டி லைஃபே எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. அது வரைக்கும் நான் வந்து வால்பாறைன்னு ஒரு ஆமா. அப்பா ஃபீல்ட் ஆஃபீஸரா இருந்தாரு. ஓகே. அப்போ அதனால நான் அங்க தான் வளர்ந்தேன். எனக்கு எதுவுமே தெரியாது. ம். நான் ரொம்ப லேட்டா தான் எல்லாம் எனக்கு வந்து ம். அந்த ஒரு 3வது, 4வது பையனோட அறிவு வந்து எனக்கு 6வது, 7வதுல தான் ஆரம்பிக்குது. ஓகே. அப்ப அந்த எக்ஸ்போஷர் எல்லாமே ஆமா. கிடைக்குது. அதனால எனக்கு பெரிய இது கிடையாது. அப்புறம் ம். ஒரு 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 ஊரோட அந்த எசன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருந்து ஷிஃப்ட் ஆயிருவேன். ஓகே. ஏன்னா நான் யாராவது சொந்தக்காரங்க வீட்ல வளர்ந்துட்டே இருப்பேன். ம். சென்னையில படிச்சேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல மாறினேன். ஓகே. இப்படி ம். மாறிட்டே இருக்கும். பொள்ளாச்சியில படிச்சேன். ம். அதனால எனக்கு வந்து இப்படி இப்படி நீங்க சொன்ன இந்த கேரக்டர்ஸ் ம். அப்படின்லாம் தெரியாது. அந்த ஊரோட எசன்ஸ் ஆ. உள்வாங்குறதுக்கே அதுக்குள்ள மாறிடுவேன். இல்ல ஆமா கேரக்டர்ஸ் எங்க மாறிடுவேன். பார்க்கிறது நானு? எனக்கு அதுவே ஒரு ப்ளஸ்ஸாவும் மாறிடுச்சு. என்னன்னா, ம். நான் அப்போ சின்னதுல இந்த ம். ஒரு இன்செக்யூரிட்டினால நான் பேச மாட்டேன் அதிகமா. ஓகே. எல்லாம் அப்சர்வேஷன் எனக்கு ம். கிடைச்சிருச்சு நெறையா. ஆ. எனக்கு மனுஷங்கள பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு எனக்கு ஓகே, ஓகே. எனக்கு அது தன்னிச்சையா ம், ம், நடந்திருக்குது. ம். அதனால அது நடிப்பு வரும்போது அது ஈஸியா ஈஸியா இருந்தது. வெளிய அது ஒர்க் ஆகுது. காட்டிற மாதிரியா இருந்தது. ஒர்க் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. குரங்கு படத்துல வந்து ஃபுல்லா இந்த சைக்கிள மையப்படுத்திய ஒரு விஷயமா தான் ம். இருந்தது. நீங்க சைக்கிள் படிக்கும்போது எப்படி படிச்சீங்க? இப்போ யூசுவலா என்னன்னா, எனக்கு நான் பார்க்கும்போது சைக்கிள் அப்படின்றது எனக்கு எதனால ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, சைக்கிள் படிக்கிறோம், கத்துக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலேயே எனக்கு தெரிஞ்சு முதல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டா அதுதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். முதல்ல யாருமே உதவாம முதலா நம்ம சைக்கிள் ஓட்டிட்டு போம்போது ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. முதல் டைம் ஒரு 30 மீட்டர் எங்க வீட்ல ஹெல்ப் இல்லாம ஓட்டிட்டேன் ம், அப்படின்னும்போது, ம், ம், ம். ஆகா ரைட் அவ்வளோதான். நம்ம சைக்கிள் கத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான் அடுத்த இடத்துக்கு போயிரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வரும். நீங்க எப்படி சைக்கிள் கத்துக்கிட்டீங்க ஆக்சுவலா? அதுதான். அது எஸ்கே சார் ஒரு அழகா ஒண்ணு சொல்லியிருந்தாரு. ம். புட்டிங் அப் இன் வேர்ட்ஸ் அது அழகா ஓகே. போட்டிருந்தாரு. என்னன்னா, அந்த கால தூக்கி மேல போட்டு ஏறி உட்காந்து சைக்கிள் மேல உட்காரும்போது, அதுதான் வாழ்க்கையோட முதல் சக்சஸா ஃபீல் ஆகும் அப்படின்னாரு. ம். அது ஆமால்ல அப்படின்னு அப்ப தோணல. ம். யோசிச்சு பார்த்தா ஆமால்ல இல்ல. அப்படின்னு தோணுச்சு. என்னன்னா எனக்கு வந்து குரங்கு படலும் போட தெரியாது. ஓகே. அந்த டக் அடிக்கிறதும்பாங்கல்ல. ஆமா. பாதி ஒரு அடிச்சுட்டு சைடுல டக்கு அடிச்சுட்டு அப்படி ஏறி இந்த ஒன் சைடா அப்படி உட்காந்து ம். இப்படி ஓட்டுறது. ஆமா. அப்படியே தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஓகே. நான் அப்போ அவரு சொன்னதுதான். அது அந்த ம். அந்த டக் அடிச்சு அந்த இதுல ஏறி அந்த கால தூக்கி போடுறதுக்கு ஹைட் வரும்ல ஆமா. சொல்லுவாங்க. அது அவ்வளோதான். ஏறி அப்படி வாடா. உட்கார்ந்தோம்னா, அப்பா அப்படிங்கிறது. இல்ல. திருப்பி தெரியாம போய் அடிச்சு பார் கம்பி நடுவுல அடி வாங்கி ஐயோ! அதெல்லாம் வலியெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. சைக்கிள்ல போய் கீழ விழுந்திருக்கீங்களா? ஏதாச்சும் ஒரு பயங்கரமான ஏங்க கதை ஏதாச்சும்? என்னங்க மறக்கவே முடியாது அப்படின்னு எத்தன ஏதாச்சும் தடவ. இருக்கா? நான் வந்து ஒரு தடவ காணாம போயிட்டேன் சைக்கிள்ல. ரூட் தொலைஞ்சிருச்சு. ரூட் மிஸ் ஆயிட்டேன். ஆ. எப்போ? 6th நெனைக்கிறேன். ஓகே. 6th எப்போ. அப்பதான் நீங்க அந்த 3 படிக்கிற வயசு. ஆமா. சரி. அப்புறம் எப்படியோ சுத்தி கித்தி ம். வந்துட்டேன். ம். என்னன்னா மாமா வீட்ல தான் இருக்கேன். ஆ. என்னால உண்மை சொல்லவும் முடியல. ஆ. அப்புறம் ஒரு பாட்டி கூப்பிட்டுச்சு. அது இதுன்னு பொய் சொன்னேன். ஆ. வழி தெரியாம அந்த பாட்டி கூட்டிட்டு போயிருச்சு. யா. அந்த பாட்டிய கொண்டு போய் விட்டு எனக்கு வழி தெரியல அப்படின்லாம் சொல்லி அது பயங்கர கேவலமான பொய். ஆனா நம்ம கரெக்ட்டா கிளவரா சொல்லிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்ன வரைக்கும் அத வச்சு ஓட்டிட்டு அப்படியா? பாட்டி கூட போனவன் தானடா நீ அப்படின்னு. ஓகே. அதனால அது ஒரு கேவலமான ஒரு சரித்திரம். பரவால்ல. நான் பாட்டிக்கு வழி சொல்லிட்டு இருந்தேன். நான் அப்புறம் தான் மறந்துட்டேன். அப்படித்தான் நான் வழி மிஸ் மிஸ் பண்ணிட்டேன். பண்ணிட்டேன். அப்படின்னு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா சைக்கிள் ஓட்டும்போது கால் தரையில பட்டுருச்சுன்னா அது ஒரு தனி ஒரு அச்சீவ்மெண்ட். ம். அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ம். ஃபர்ஸ்ட் சைக்கிள் எடுத்துட்டு ஓகே ரைட் கால் தரையில பட்டுருச்சு. ஆமா. இனிமே அவ்வளவுதான். ஆமா. இனிமே சாதனை தான் இனிமே நம்ம தான். அப்படின்ற மாதிரி. எனக்கு 9வதுல தான் சைக்கிளே வாங்கி குடுத்தாங்க. ஓகே. நான் வந்து டெவில்னு ஒரு சைக்கிள் வாங்குனேன். ஓகே. அது வந்து ஹைட்டாவும் இருக்காது, ம். குள்ளமாவும் இருக்காது. ம். மிடில் செக்மெண்ட். ஓகே. ஏன்னா கால் எட்டுறது. ஓகே. அதுக்காகவே ம். அந்த சைக்கிள் ஒண்ணு கரெக்ட்டா அது வந்தது. அது வாங்குனேன். ஆ. அது அது ஓட்டும்போது அது இன்னைக்கு எத்தனை வண்டி, பைக்கு, காரெல்லாம் ஆமா. வாங்குனாலும் அதுதான். இல்ல. அந்த அதுவும் அந்த கோயம்புத்தூர் தெருவுகள்லாம், அந்த ஆமா. கோயம்புத்தூர் வீதிகள். ஆமா. முதல் காதல் எல்லாமே அந்த சைக்கிள்ல தான். அப்படியா? ஆமாமா. அதுல ஏதாச்சும் ஒரு அனுபவம் சொல்றீங்களா? அங்க சைக்கிள்ல எங்கெல்லாம் சுத்தி இருக்கீங்க அது அப்படின்ட்டு? டபுள்ஸ் அடிக்கவும் தெரியாது. ஓகே. ஆனா காதலிச்சுட்டோம். ஓகே. சைக்கிள் எடுத்து உருட்டிட்டு சைக்கிள் எடுத்துட்டு கூடயே உருட்டுறது. ஆ. எல்லாம் கேவலமான சரித்திரமா இருக்கும். அதனால விடுங்க. ரைட். இப்போ அடுத்தது நீங்க சொன்னீங்கல்ல, கோயம்புத்தூர் அட்மாஸ்பியர்ல கரெக்ட்டா நாங்க பார்த்தோம்னா, வீரன் படத்துல ஒரு பயங்கரமான ஒரு ரோல். அயலி அதுலயும் ஒரு அருமையான கதாபாத்திரம்.
இப்போ வந்து அப்படியே சேலம் சைடு வந்திருக்கிறீங்களா இந்த இதுக்கு? இந்த எடப்பாடி பக்கம். எடப்பாடி பக்கம். பவானி டு எடப்பாடிக்கு நடுவுல ஒரு கிராமம். நீங்க அந்த இதுல ப்ரமோஷன் மீட்லயே சொல்லிருந்தீங்க, ஈவென்ட்லயே சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஷூட்டிங் அப்ப நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப பிளசன்ட்டான ஒரு ஃபீல்ஸ் இருந்தது அப்படின்ட்டு. அத கொஞ்சம் எலாபரேட் பண்றீங்களா? ப்ராசஸாவே அது வந்து ரொம்ப ஆர்கானிக்கா இருந்தது. ஓகே. ஒரு ஷூட்டுக்குள்ள எந்த பரபரப்பும் இருக்காது. ம். இன்ஃபாக்ட் அது வந்து பெரிய பட்ஜெட்டோ ரொம்ப ரொம்ப பண நெருக்கடிக்குள்ள தான் கமலண்ணா அந்த ஓகே. அந்த இத பண்ணாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இயங்குன ஒரு படம் தான். ஆனா அது எதுவுமே தெரியாது. ஓகே. ரொம்ப அழகா கோயில் திண்ணையில தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஓகே. ஒரே ஒரு லொகேஷன் தான். ஆ. அந்த தெருவுலயே தான் எடுத்தோம். ம். ஆனா தெரியாது உங்களுக்கு. ஆ. பார்த்தா பெரிய ஆமா. டிஃபரன்ஸ் தெரியாது. ஒரு தெருவுக்குள்ளேயே தான் நான் நடிச்சேன். ஒரு தெரு, பக்கத்து தெரு அவ்வளோதான். அதுக்குள்ளேயே தான் நான் எங்க போர்ஷன் எனக்கு எடுத்தது அங்க தான். ஓகே. ரொம்ப அ அவசர அவசரமா எதுவுமே நடக்காது. ஆனா அன்னைக்கு பிளான் பண்ண சீக்வென்ஸ் எல்லாமே கரெக்ட்டா எடுத்துருவாங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு இதுல அந்த பையன் வந்து என்கிட்ட என்னைய சைக்கிள்ல மோதுற மாரி வர அந்த சீக்வென்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் பரபரப்பா எடுத்தாங்க. ஏன்னா அதான் லாஸ்ட் நாளு எனக்கு டேட் இல்ல அந்த மாரி பிரச்சனை இருந்ததுனால. மற்றபடி பயங்கர ப்ளஷரா இருந்தது. ஏன்னா அது செட்டே சில்லா தான் இருப்பாய்ங்க. ஓகே. பிரஷரே இருக்காது. தப்பு பண்ணாலும் பெருசா திட்டிக்கலாம் மாட்டாங்க. ஏன்டா அப்படிம்பாரு. அவரோட உச்ச கோவமே அதான் இருக்கு. ஏன்டா அப்படிம்பாரு. அவ்வளவுதான். நல்லா ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்புறம் எல்லாரும் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தோம். நக்லைட்ஸோட ஆரம்ப காலம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஆர்கானிக்கா இருந்தது. அதனால அந்த பெஸ்ட் ஆஃப் இது கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவுட்புட் ஆகும். அந்த பசங்களும் வந்து அவனுக்கு ரொம்ப சின்ன பசங்க. 4 வருஷம் ஆச்சு இந்த படம் எடுத்து. அப்போ அவனுக்கு ரொம்ப குட்டி பசங்களா இருப்பானுங்க. அவனுங்களும் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஞானம் எல்லாம் பண்ற லூட்டி அவனை வச்சு செய்வானுங்க. யாரு ஞானம் வந்து கடைசி குட்டி பையன்? "ஏன்டா ஏன்டா பேச மாட்டேங்கிறான்" அப்படின்லாம். அவன் தான் ஞானம். அவன் உண்மையிலேயே அப்படிதான். கம்ப்ளைண்ட்லயே இருப்பான். ஆமா அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவானுங்க. நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த குட்டி பசங்க எல்லாம் பண்றதெல்லாம் அந்த இதுல எப்படி இருந்தது செட்ல? அதாங்க அவனுங்க வந்து அவனுங்களாவே தான் இருக்க விட்டாங்க. அவனுங்கள நடிக்கணும் அப்படின்லாம், டேய் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் உனக்கு அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப நடி அப்படின்லாம் பெருசா ட்ரை பண்ணல அவங்களும். அவனுங்களும் ஜாலியா இருப்பானுங்க. அவனுங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு எங்கேயாவது விழுந்துருவானுங்க. வீட்டுல இருக்கிற மாதிரியே தான். அவனுங்கள மேய்க்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் இருப்பாரு. ஆமா சிலம்பம் ஸ்கூல்ல இருந்து தான் வந்தானுங்க. அவனுங்களை எல்லாத்தையுமே அவருதான் அந்த மாஸ்டர் தான் பாத்துக்கிட்டாரு. அவருதான் கொஞ்சம் அவனுங்களை ட்ரெயினும் பண்ணாரு. அவர் பொறுப்பு தான். அவருக்கு மட்டும்தான் அடங்குவானுங்க வேற. யாரையுமே மதிக்க மாட்டானுங்க. அதனால நக்லைட்ஸ் பாப்பானுங்க. அதனால அவனுங்களுக்கு அந்த ஒரு நாள் எக்ஸைட்மெண்ட் இருந்தது. நக்லைட்ஸ்ல நடிக்கிறானு. அப்புறம் ஃபுல்லா அதுக்கப்புறம் வச்சு இவ்வளவுதானா நீ அப்படின்ட்டு அவனுங்க விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. ரைட். ஆக்சுவலா இப்போ நிறைய இடத்துல உங்களை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தடுத்த அப்கமிங் படங்கள் என்னெல்லாம் இருக்குது? இப்போ வந்து நக்லைட்ஸோட படம் முடிஞ்சது, ஷூட்டிங் முடிஞ்சது. ஓகே ரைட். அவங்க ப்ரொடக்ஷன்ல? இல்ல, ப்ரொடக்ஷன் வந்து சினிமாக்காரன் ஒரு கம்பெனி பண்றாங்க. பிரசன்னா ஸ்கிரிப்ட் பண்றாரு, ராஜேஷ் டைரக்ட் பண்றாரு. நாங்க ஒரு 5-6 பேர் நடிக்கிறோம் நக்லைட்ஸ்ல இருந்து. மணிகண்டன் சார் வந்து ஹீரோவா பண்றாரு. குட் நைட் மணிகண்டன் சார். அதுக்கு முன்னாடி லப்பர் பந்து முடிஞ்சிருச்சு. அட்டகத்தி சார். ஆமா ரிலீஸ்க்காக வெயிட்டிங். அப்புறம் இப்போ வந்து ரியோ சாரோட ப்ராஜெக்ட் இப்போ நடிச்சிட்டு இருக்கேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே ரைட். சூப்பர். அடுத்தது பண்றீங்க நினைக்கிறேன். லப்பர் பந்துன்னு சொல்லுவேன். எனக்கு இன்னும் ஞாபகம் வருது, இந்த கிரிக்கெட் அலப்பறைகள்ல ஒரு கதாபாத்திரம் இருக்கு. டேய் என் பொண்டாட்டி திட்டுவாடா, நான் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன்டா அப்படின்றது. அது இன்னுமே எனக்கு உங்களை எப்பெல்லாம் பாக்குறேன் எனக்கு அதுதான் ஞாபகம். என் பொண்டாட்டி திட்டுவாடா, பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு. நீங்க ஆக்சுவலா நிறைய ஊருக்குலாம் சுத்தி இருக்கீங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இதெல்லாம் சுத்தி இருக்கீங்க. பட் கோயம்புத்தூர் பத்தி நிறைய விஷயங்கள் எல்லாருமே தெரியும். பட் ஆனா யாருக்குமே தெரியாத சில விஷயங்களை நீங்க சொல்லணும். கோயம்புத்தூர்ல உங்களுக்கு எந்தெந்த இப்போ நான் போறேன், காலையில போறேன், கோயம்புத்தூர்ல போய் இறங்குறேன் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன்? இந்த கடையில போய் இந்த இது சாப்பிடுங்க, இந்த கடையில போய் இந்த இது சாப்பிடுங்க அப்படின்றது. அதான் நான் வந்து பெருசா இந்த ஹோட்டலுக்கு போக மாட்டேன். ஓகே. எனக்கு தட்டுக்கடையை ரொம்ப பிடிக்கும். ஓகே சூப்பர். எனக்கு வந்து இந்த
பவர் ஹவுஸ் பக்கத்துல ம். தட்டுக்கடை இருக்கும். ஓகே. அப்புறம் இங்க வந்து கோட்டமேட்ல கைமா வடை சாப்பிடுவோம். ஓகே. 9 மணிக்கு போனா கைமா வடை, ம். அந்த கபாபு, ஓ! ஒரு நொங்கு இதெல்லாம் இருக்கும். ஆ, நொங்கு ஆ. பால்லாம் கிடைக்கும். ஆ. அதெல்லாம் சாப்பிடுவோம். கோட்டமேட்டு சைடு போய் ம், அந்த ம், சைடு ம். அத சாப்பிடுவோம். ஓகே. இதுனா தட்டுக்கடை தாங்க. ம். விதவிதமான தட்டுக்கடைங்க இருக்கு. ஓகே. அப்புறம் நண்டு சூப்பு நட்டு விக்கிற ஒரு சூப்பா கடை பரவாயில்லையே. இருக்கு. ஆமா. எங்க? இதெல்லாம் வேற வேற இடத்துலன்னு வைங்களேன். ஓகே. சத்தி ரோட்ல ஒரு இடத்துல ம். இது இருக்கும். ஓகே. இப்படி அந்தந்த ஏரியாவை பொறுத்து. ம். நான் தட்டுக்கடை ஃபேன். ஓகே. ரைட். எங்க போனாலும் ஓகே தட்டு கடை இருக்கு. ஓகே ரைட் வாங்க ஆமா, போயிடலாம் ஆமா. அப்படின்ட்டு. லக்ஷ்மி மில்ஸ்ல ஒரு கறி தோசை கடை இருக்கும். ம். ஓகே. ம். அந்த கபாலி தோசை, பாகுபலி தோசைன்னுலாம் சொல்லுவாங்க. ஓகே. ஓ அதான். வெரைட்டி வெரைட்டி தோசையா அந்த இருக்கும். ஏரியால கறி ஓகே. தோசை, ஃபுல்லா கறி தோசை தான். ம். அங்க சாப்பிடுவேன். அது ரொம்ப ஓகே. பிடிக்கும். ஓகே. அடிக்கடி ரைட். அடிக்கடி போறது வந்து ம். அந்த கடை தான். ஓகே ரைட். எங்களுக்கு ஆக்சுவலா என்னன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபுட் சொல்றேன் அப்படின்னா நேரா போவாங்க. டேய் ஹெச்எம்ஆர் பீஃப் பிரியாணி சாப்பிடுறா அது அப்படின்னு ரொம்ப சொல்லுவாங்க. யூசுவல். அது அது ஆபிதாவும் எச்எம்ஆரும் ரொம்ப யூசுவல். ம். அது வந்து முதல்ல நக்லைட் ஷூட் எல்லாம் நைட்டு முடிஞ்சா ம். நானும் அருண்லாம் கிளம்பி ம். நைட்டு 2 மணிக்கு போய் ஹெச்எம்ஆர்ல போய் சாப்பிட்டு கரெக்ட். அதெல்லாம் ஒரு விடிய விடிய ஆமா, இருக்கிற ஆமா, இடத்துல ஆமா, ஆமா. நல்லா இருக்கும். நானுமே ஒரு ஆமா. டைம் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் நல்லா இருந்தது. அதுதான், ஆமா. அதுதான். இதெல்லாம் உண்மையாவே இது. ஓகே. இப்போ வந்து என்னன்னா, கோயம்புத்தூர சுத்தி இந்தந்த ஏரியாலாம் நீங்க பாருங்க. வெளிய நெறைய பேருக்கு தெரியும். ஆ. தெரியாத சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இந்த ஏரியாலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். கோயம்புத்தூர் சுத்து வட்டாரத்துல சுத்தி பார்க்கறதுக்கு அப்படின்னா. சுத்தி பார்க்கறதுனா, நான் நான் ரொம்ப அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து என்னன்னா தலைவா, தெரியும் இடங்க. ம். பட் அதான் அப்படி சுத்தி பார்க்கறதோ, டூரிஸ்ட் அப்படி போய் இயற்கையை ரசிக்கிறவனோ அது கிடையாது. கிடையாது. ஓகே. ஏதா என்ன முடியலடா நான் நிம்மதியா நான் ஒழுங்கடா வீட்ல இருக்கிற அந்த மாதிரியான ஆளு. ம். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது சும்மா ம். சுத்துறது பிடிக்கும். ஓகே. சரி, நாங்க அந்த அந்த ஸ்பாட்டுன்னுலாம் பார்க்க மாட்டோம். ம். எனக்கு வந்து அவனுங்களோட இருந்து அப்படி பேசிட்டு ஓகே அந்த ரைட். கார்ல உக்கடம் பஸ் அடிச்சுட்டு ஸ்டாப்னாலும் பரவால்ல. நாங்கலாம் அதனால கூட்டமா ஜாலி இருந்துக்கிறேன். தான். அவனுங்களோட அப்படியே ஜாலியா இருந்தா அது ஒரு செட் இருக்கு. ம். அவனுங்களோட இருக்கிறது ஒரு ஜாலி. அவ்வளவுதான். அதுவுமே இப்போ சமீபமா குறைஞ்சிருச்சு. ம். பட் ஃபர்ஸ்ட் அதுதான் ஒரு வேலையா இருக்கும். ம். அஹ் அதான் ஸ்பாட்டுன்னுலாம் போய் ம். இது பண்றது இல்ல ம். தலைவா. எங்கேயாவது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கூடி நாட் உட்கார்ந்து அபௌட் த ஜாலியா. லொகேஷன். இட்ஸ் அபௌட் த கம்பெனி. ஆமா, அப்படின்ற ஆமா. மாதிரி வச்சுக்கலாம். ஓகே எக்ஸாக்ட்லி. ரைட். சூப்பர். அப்படிதான், அப்படிதான். ஓகே. இப்போ ஃபைனலா என்னன்னா, திஸ் ஆர் தட் மாதிரி ஒரு இது ம், கேட்க போறேன். ம். எனக்கு தெரியும். நீங்க வந்து என்னன்னா நெறைய ஊர்லலாம் நெறைய விஷயங்கள் சுத்தி இருக்கிறீங்க அப்படின்னு தெரியும். தமிழ்நாட்டுல எந்த ஊரு பெஸ்ட் ஊருன்னு உங்க வாயால நாங்க கேட்க போறேன். ஓகேயா? ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் சேலம். ஓகேயா? சேலமா? மதுரையா? சேலம். சேலம். எதனால சேலம்? நான் பிறந்த ஊரு. சரி ஓகே ரைட்டு. சேலமா? சென்னையா? சென்னை. சென்னை. எதனால சென்னை? ஏன் பொறந்த ஊர்ல இருந்து ஏன் சென்னைக்கு வந்துட்டீங்க? பிறந்தது மட்டும்தான் சேலம். சேலம். ஓகே ரைட். மற்ற எல்லாமே கொடுத்தது சென்னை தான். சென்னை தான். அதனால சென்னை வந்து தனி இது தலைவா. ஓகே. சென்னை என்னன்னு தெரியல. பயங்கர கனெக்ட். சென்னை வந்து எனக்கு ஒரு செகண்ட் ஹோம் ஹோம் மாதிரி. மாதிரி. ஆமா, ஆமா. ஓகே ரைட். பரவால்ல. சென்னையா? திருநெல்வேலியா? எனக்கு சென்னை தான். சென்னை தான். ஏன்னா எனக்கு திருநெல்வேலி தெரியாது. ஓகே ரைட். நான் ஒரு தடவை பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கியிருக்கேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். எனக்கு அவ்வளவுதான் அந்த திருநெல்வேலி. இருட்டு கடை அந்த சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வாலாம் பாத்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். பஸ் ஸ்டாப்ல எல்லா கடையிலயும் சாப்பிட்டு எல்லாமே எப்படிடா இருட்டு கடை மாதிரி. அது யாருக்குமே தெரியாது. ஒரு டைம் சென்னையில என் கூட படிக்கிற பையன் தான் வந்துட்டு, நான் திருநெல்வேலி. டேய் திருநெல்வேலி வந்திருக்கேன். எத்தனை டைம் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப பாரு நான் ஒரு டைம் திருநெல்வேலி போனேன். பஸ் ஸ்டாப்லயே இறங்கி சாந்தி ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னா, டேய் நீயும் பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே ரைட். அப்போ சென்னையா திருச்சியா? சென்னை தான். சென்னை தான். திருச்சியும் அதே மாதிரி தான். திருச்சி எனக்கு கனெக்டே இல்ல. ஓகே. எனக்கு அங்க யாரும் பெருசா தெரியாது, இருந்ததும் இல்ல. இருந்தது. ஓகே. அப்போ திருச்சியா? ஈரோடா? ஈரோடு. ஈரோடு எதனால? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அங்க நிறைய சார் நான் பேர் சென்னை இருக்காங்க. தான் சொல்லணும்ல. சென்னையா? ஈரோடா? சென்னையா ஈரோடாவா? ம். அப்ப சென்னை தான். சென்னை தான். ஓகே. ஆ. சென்னையா? திருப்பூரா? சென்னை. திருப்பூரும் எனக்கு கனெக்டே இல்ல தலைவா. ஓகே. ஒன் லாஸ்ட் திங். சென்னையா? கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர். இப்போ சேலம் வந்து ஃபர்ஸ்ட் ஹோம். சென்னை வந்து செகண்ட் ஹோம். இது இல்ல, இல்ல. எல்லாத்தையும் தாண்டி கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் தான் ஃபர்ஸ்ட் ஹோம். ஓ சேலம் வந்து சும்மா பிறந்த ஊருன்னு. ம். நீங்க சேலமா எதான்னு கேட்டீங்க? சேலமா இதுவான்னு கேட்டேன் எனக்கு. சேலமா மதுரையான்னு கேட்டேன். சேலமா மதுரையா? ம். அதான் சேலம் தான். சரி அது சேலம் தான். ஆ. ஓகே ரைட். இப்போ கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் எதனால ஒரு மாறுபாடு? எதனால கோயம்புத்தூருக்கு வெற்றியை கொடுத்தீங்க? என்னன்னு தெரியல. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் ஆன ஊரு ம். கோயம்புத்தூர் தலைவா. ஓகே. நாங்க முதல் வீடு வாங்குனது, எங்க ம். அப்பா முதல்ல வாங்கின வீடு வந்து கோயம்புத்தூர்ல. ஓகே. எல்லாமே என்னோட ஃபர்ஸ்ட்ன்னு இருக்கும்ல, ஆமா ஆமா. எல்லாமே அங்கதான். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் காலேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் இல்ல வந்து இல்ல அங்க ஸ்கூலு வால்பாறையோ? ரொம்ப முன்னாடி. பட் ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த லைஃபுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பானுங்கல்ல, ம். ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஆமா. எல்லாருமே கோயம்புத்தூர் தான் ஓகே. எனக்கு
கிடைச்சது. கோயம்புத்தூர்ல தான் கிடைச்சது. அப்புறம் என் ஒய்ஃப் கோயம்புத்தூர் தான். ஓகே. ஸோ இது இப்போ ஒரு எனக்கு பெட் எனக்கு வந்து போட்டு அவங்க சொல்லலாம். எங்க ஃபேமிலி வந்து அங்க இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஓகே, எனக்கு வந்து ரைட். சென்னைக்கு நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். ம். சென்னை ரொம்ப புடிச்ச ஊரு. ம். பட் சென்னையா கோயம்புத்தூரானா ஆப்வியஸ்லி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். தான். அதுவும் கோயம்புத்தூர்ல நல்லா மழை பெய்யுது. இந்த சைடு வர சொல்லுங்க. பாவம் நாங்கலாம் ரொம்ப ஐயோ! செத்துக்கிட்டு இருக்கிறோங்க. பயங்கரமான வெயிலுங்க. கோயம்புத்தூர்ல. ஏன்னா எல்லாம் ஆமாமாமாமா. சில்லுன்ற கோயம்புத்தூர்ன்னு வீடியோ அதெல்லாம் ஸ்டேட்டஸ்லாம் அதெல்லாம் போடுறாங்க. கேன்சல் பண்ணியாச்சு. பண்ணியாச்சா? எனக்கு முட்டெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா ஓகே. ஊரா எனக்கு வைபா எனக்கு கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர் செட் தான். ஆகும். ஸ்லோவா இருக்கும். ம். மணிகண்டன் சார் தான் ம். இந்த கோயம்புத்தூர் ஷூட்டிங் எனக்கு இந்த ஊரே செட் ஆகலைங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்குதுங்க அப்படின்றாரு. ஆமா, இங்க எல்லாமே வேகமா ஆமா நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. பயங்கர ஃபாஸ்ட். அவரே ஃபாஸ்டான ஆளு. ம். அவரே வந்து அவர் ம். பிரெயினே ஒர்க் ஆயிட்டே இருக்கிற ஆஹா. மாரியான ஆளு. ம். என்னங்க ரொம்ப ஸ்லோவா இருக்குதுங்க அப்படின்றாரு. கோயம்புத்தூர்னா நிதானமா. ஓகே, ரைட். பொறுமையா ஆ போவோம். என்ன பொறுமையா அவசரம்? போலாங்க அப்படின்னு. ரொம்ப லைட் பேக்கா தான் இருக்கும் ம். ஊரே. அது ம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவே ஒரு தெரப்பியாவே இருக்கும். அந்த எனக்கு அது அமைதியா, ரொம்ப பிடிக்கும். நிம்மதியா ஆமா, இருக்கலாம். ஆமா. இந்த வேகத்த எல்லாம் இங்க வந்துட்டு, வேகத்த தணிக்கிறதுக்கு கோயம்புத்தூர்ல போய் அதான் உட்காந்துக்கலாம். சொல்றேனே, இப்ப நீங்க அந்த ம். அந்த கேள்விக்கே சொல்றேனே, ஒரு ம். 30 கிலோமீட்டர் தாண்டினீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாரி இருக்கும். கரெக்ட். ஒரு இடம். ஒரு ம். 15 கிலோமீட்டர்ல மலை ஏறலாம். ம். மலைக்கோயில்கள் ஒரு 20 ம். மலைக்கோயில் இருக்கும். ம். அன்னூர் டு மேட்டுப்பாளையம் போற வழியிலலாம் ஒரு 10, 15 மலைக்கோயில் இருக்கும். சும்மா ஓகே. மலைக்கோயில்லாம் ஏறி உட்காந்துருப்போம். ம். நானும் பசங்கலாம் போயிட்டு, ஆ. சும்மா ஏதாவது ஒரு ஒரு 2, 3 பேர் சேர்ந்துட்டோம்னா, கார் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு, இல்ல ஓகே. பைக் எடுத்துட்டு போயிட்டு, உட்காந்துட்டு அங்க பேசிட்டு, ம். சூப்பரா இருக்கும். இல்ல ஆ. கண்டிப்பா. கோயம்புத்தூர் அதுக்காக தான் எல்லாரும் போணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஆமா. பிடிக்கும்ல? கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்ச ஊருங்க. ஓகே, தேங்க் யூ. அண்ட் கடைசியா குரங்கு பெடல் எதனால எல்லாரும் போணும்னு நினைக்கிறீங்க நீங்க? எதனாலன்னு இல்ல தலைவா. இது ம். வந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு படம் ம். பண்ணி. வெறும் எஸ்கே சாரும் நெறைய இடத்துல கோட் பண்ணி சொல்லியிருப்பாரு. ம். குழந்தைகளுக்கான படம். ம். குழந்தைகள் இருக்கிற படங்க நெறைய இருக்கு. ம். குழந்தைகளுக்கான படமா ம். குரங்கு படல் ஒரு முக்கியமான படமா இருக்கும். இருக்கும். இதுல இதுல ஃப்ளாஸ் இருக்கலாம். இதுல நல்லா ம். இல்லாம உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். புடிச்சது நெறைய இருக்கலாம். ம். அதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் ம். இல்லையா? அத தாண்டி நீங்க போனீங்கன்னா, யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட். ஒரு ம். குழந்தைய கூட்டிட்டு போறீங்கன்னா, அங்க வெட்டு, குத்து, ரத்தம், ம். கன் ஷாட்டுன்னுலாம் பயப்படாம, ம். ஒரு ஒரு பயங்கர ஒரு தெரப்பியான ஃபில்மா இருக்கும்னு இருக்கு. நெனைக்கிறேன். ஓகே. நான் ஒரு 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 வேற ஒரு ஆங்கிள் இருந்தாலுமே, அதுவும் குழந்தைகள பாதிக்காத மாரி தான் ம். அந்த ஆங்கிளும் இருக்கும். இப்போ ம். குடிகாரன் இருக்கான் அந்த ஆமா. கேரக்டர்லனா, அவன் எந்த விதத்திலயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டான் ம். யாரையும். ம். அவன குளோரிஃபை பண்ணியிருக்காது இந்த ம். படம். அந்த மாரி எல்லா விதத்திலயுமே கொஞ்சம் கவனமா எடுக்கப்பட்ட படமா ஓகே. இருக்கும். 80ஸ் குழந்தைகள், 90ஸ் குழந்தைகளுக்கு வந்து பயங்கரமா ரிலேட் கனெக்ட் பண்ணிக்க கனெக்ட் முடியும். ஆகும்னு நம்புறேன் நானு. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.